தேயிலை தொழிலாளர்கள், குதிரை மற்றும் படகு ஓட்டும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள். நீலகிரியில் கேப்டன் விஜயகாந்த் இன்று வழங்குகிறார். வங்கி ஊழியர்கள் இன்று வேலை நிறுத்தம். மத்திய அரசின் சீர்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு. நிலக்கரி சுரங்க விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே பிரச்சனை எழுப்புகின்றன. பிரதமர் மன்மோகன் சிங் குற்றச்சாட்டு. அதிமுக அரசின் வரலாறு காணாத மின்வெட்டால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிப்பு. திருப்பூரில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் நீலகிரியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் தேயிலை தொழிலாளர்கள், குதிரை மற்றும் படகு ஓட்டும் தொழிலாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் திருப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். ஏழை எளிய பெண்களுக்கு 50 தையல் எந்திரங்கள், ஆட்டோ மற்றும் சுமையேற்றும் ஆட்டோக்கள், வேன்கள், 10 தள்ளு வண்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். அதேபோல இஸ்திரி பெட்டி, தச்சு தொழிலாளர்களுக்கு தச்சு பொருட்கள், மெக்கானிக் தொழிலாளர்களுக்கு ஸ்பேனர் உள்ளிட்ட பொருட்கள், பிளம்பர்களுக்கு சைக்கிள் உள்ளிட்ட உதவிகளும் கேப்டன் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், டாலர் சிட்டி என்று அழைக்கப்பட்ட திருப்பூர் தற்போது அதிமுக ஆட்சியில் வேலை இல்லாமலும் வியாபாரம் இல்லாமலும் முடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். சாயப்பட்டறை கழிவுநீரை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தாமல் 2000 கோடி ரூபாய் செலவில் கடலுக்கு கொண்டு செல்லும் திட்டம் வீணானது என்று குறிப்பிட்ட கேப்டன், தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, கடத்தல் போன்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். அதிமுக அரசு அமல்படுத்திய வரலாறு காணாத மின்வெட்டால் தொழிற்சாலைகள், பின்னலாடை நிறுவனங்கள் ஆகியவை அடியோடு முடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய கேப்டன், இதனால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருவதாக கூறினார். அதாவது என்ன சொல்லுவாங்க, டாலர் சிட்டி. அதாவது டாலர்ல அந்த காலத்துல டாலர் சிட்டினா மிகப்பெரிய நகரம். இன்னைக்கு ஒண்ணு எங்க பாருங்க, இன்னைக்கு சாயப்படுற ஒரு உதாரணத்துக்கு சாயப்பட்டறைன்னு எடுத்துக்கிட்டா, அது சாயப்ப விவசாயமும் திருப்பூர்ல முக்கியம். இந்த சாயப்பட்டனால விவசாயம் கெடுதுங்கிறதுனால ஜீரோ டிஸ்சார்ஜ் ஒண்ணு வச்சாங்க. ஏன்னா அங்க உள்ளவங்க பாதிச்சிடக்கூடாது விவசாயிகளும். ஒரு 17 கம்பெனிகள் சேர்ந்தோ இல்ல 20 கம்பெனிகள் சேர்ந்தோ ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னா, உடனே இதற்கு முன்னாடி என்னடா பண்றதுன்னா பாருங்க எப்படி எப்படி மக்களை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி, வட்டியில்லா கடன் அப்படின்னு 200 கோடி கொடுத்தாங்களாம். 200 கோடி சொல்றோம். நான் இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து கேட்டேன், எவ்வளவு கொடுத்தாங்க அந்த கோடியில? நீங்க வேற 10% கொடுத்தா பெரிய விஷயங்கிற மக்கள். ஆக செங்கல் கட்டுறதுக்கும் அந்த சுத்து தவிர வேற எதுவுமே கட்டல. சரி, இவங்க தான் இப்படி பண்ணாங்க. சாயப்பட்ட எங்க இருந்து வளரும்? சாயப்பட்ட அந்த டிஸ்சார்ஜ் ரீசைக்கிளிங் பண்றது. அந்த சைக்கிளிங் பண்ணி அந்த வர தண்ணியை திரும்ப திரும்ப சைக்கிளிங் பண்ணாக ஆக விவசாயம் நன்றாக இருக்குன்னு சொன்னாங்க. அது செய்ய முடியாது. ஆனா என்ன சொன்னாங்க, கடல்ல கொண்டு போய் சேர்த்தா அன்னைக்கு 600 கோடி, இன்னைக்கு 2000 கோடி. கேரளாவுக்கு மாத்திரம் சொல்லிட்டாங்க எனக்கு இவ்வளவு மெகாவாட் வேணும். ஆனா அங்க ஒரு பிடி மண்ணை கூட அள்ளக்கூடாது. இங்க இருந்து லாரி லாரியா வாழையார் மண்ணு போதும். எங்க பொள்ளாச்சியில மண்ணு, அங்க பொள்ளாச்சியில பாலக்காடுக்கு. இப்படி சொல்றேன் ஏன்? எல்லாமே லஞ்சம் லஞ்சம். அந்த திமுக ஆளுகளுக்கும் அதிமுக ஆளுகளுக்கும், அதிமுக எம்எல்ஏக்கும் திமுக ஆளுகளுக்கு லஞ்சம் கொடுத்து வண்டி ஓட்டுறாங்க. இவங்களுக்குள்ள பேசிக்கிறவங்க மக்களை, நீ ஆட்சியில் வந்தா நீ லஞ்சம் கொடு, நீ ஆட்சியில் வந்தா நீ லஞ்சம் கொடு. இதுதான் நடக்கும். இதைத்தான் நான் வேண்டாங்க. மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அனைத்து கட்சியினரும் டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும் என்றும் கேப்டன் கோரிக்கை விடுத்தார். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி கடிதம் எழுதுகிறார்களே தவிர மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கேப்டன் குற்றம் சாட்டினார். மேலும் திருப்பூர் மாவட்ட மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை இதுவரை நிறைவேற்றாததற்கு கேப்டன் கண்டனம் தெரிவித்தார்.
கலைஞரும் கடிதம் எழுதினார், ஜெயலலிதாவும் கடிதம் எழுதுறாங்க. அதை தவிர வேற என்ன பார்த்தோம்? கடந்த 20 வருஷமாக தமிழக மீனவர்கள் பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதற்கு அதிமுக எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தேன். அறிக்கை வந்தோன்னு சொல்றாங்க, ஒரு கூட்டணி கட்சி நண்பரை அனுப்பி உடனே நீங்க போங்கிறாங்க. உடனே இன்னொரு கட்சி அங்க டெல்லியில இருக்க காந்தி சிலைக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் போகணும், உண்ணாவிரதம் இருக்கணும். ஆக எனக்கு எந்தவித உணர்வு இல்லை, எல்லாரும் சேர்ந்து போவோம் பிரதமர்கிட்ட. ஏற்கனவே நான் பாராளுமன்ற தேர்தல் வேண்டாம் எல்லாரும் சேர்ந்திருக்கேன்னு அன்னைக்கு ஒத்துக்கறல. இப்ப ஜனாதிபதி தேர்தல் நான் புறக்கணிச்சேன். அதே மாதிரிதான் இதையும் சொல்லி எல்லாரும் சேர்ந்துக்கும். யார் வேணுமாலும் தலைவரா இருக்கும், யாராவது இருந்துட்டு போங்க, நான் இருக்கலாம். ஆனால் என் கட்சி வெறும் தலைவர்கள்னா அவங்க வரல இவங்க வர்றாங்க, தொண்டரோட போவோம். அவங்கவுங்க போலாம், யாரும் கொடு பிடிச்சிட்டு வர வேண்டாம். எல்லாம் மீனவர்களுக்காக போவோம். தமிழகம் இதற்கு என்னையா பிரச்சனை? சும்மா எந்த நேரம் பாரு அடிச்சாங்க, வெட்டினாங்க, குத்துனாங்க, டிவியில இதே செய்தினா இதற்கு நாம் ஒரு விடிவு காலமாக இருக்கு. அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், தீர்வு காணணுங்கிறதுக்காக தான் சொன்ன. நிரந்தர தீர்வு காணும். அதிமுக திமுக ஆளுங்களும் பேசுறாங்க, அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்தை நாங்க நிறைவேற்றணும். எங்க நிறைவேற்றுறாங்க? இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. அதே மாதிரிதான் இப்போ 2011 சொன்னாங்க, அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றினேன். யாரும் நிறைவேற்றல. ஏன் நிறைவேற்றவே மாட்டேன்? என்னையா உங்களுக்கு? ஏனென்றா பக்கத்து ஊர். இப்பதான் தர்மபுரியில் வந்தோம், நேற்று தான், அதான் இன்னைக்கு காலையில தான் வந்தேன். நேற்று அங்கே மீட்டிங் இருக்கும்போது தர்மபுரி கூட்டு குடிநீர் திட்டம், அதுவும் ஸ்டாலின் வர்றாரு ஆய்வான். இப்படி என்னத்தை உடனே ஒரு போட்ட டக்கு டக்கு முடிச்சா ரைட் போலாம். அதே மாதிரி அதிமுக ஆளுகளும் வராங்க, போட்டோ எடுத்தாச்சு ஆய்வு. என்னையா ஆய்வு? ஆய்வு என் மக்களுக்கு குடிக்க தண்ணி கொடு, அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டா அந்த தண்ணி வருது, இந்த தண்ணி வருது, அங்க போகுது, இங்க போகுது. எங்க போகுது? எல்லா தண்ணியும் பணமாக போகுது, மாமூலாக போகுது, லஞ்சமாக போகுது, ஊழலாக போகுது உங்ககிட்ட. அதற்கு நீங்க ஒரு கட்சி நடத்தி வைக்கவால. திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் தலைமையிலும் தெற்கு மாவட்ட செயலாளர் கீர்த்தி சுப்பிரமணியம் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர்கள் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி, தேர்தல் பணி செயலாளர் அக்பர், தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் சவுந்தர பாண்டியன், மாநில மகளிர் அணி செயலாளர் சிவகாமி முத்துக்குமார் மற்றும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் நீலகிரியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் தேயிலை தொழிலாளர்கள், குதிரை மற்றும் படகு ஓட்டும் தொழிலாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் இன்று முதல் 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதால் வங்கி பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வங்கி துறையில் சீர்திருத்தங்கள் குறித்த கந்தல்வால் கமிட்டியின் அறிக்கையை ஒருதலைப்பட்சமாக அமல்படுத்துவதற்கு வங்கி ஊழியர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. வங்கிகள் சீர்திருத்தம் தொடர்பாக நேற்று தொழிலாளர் ஆணையத்தின் தலைவர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து இன்று திட்டமிட்டபடி வேலை நிறுத்தத்தை தொடர வங்கிகள் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. இந்த போராட்டமானது முக்கியமாக இந்த பாராளுமன்ற கூட்டத்திலே நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்திலே வங்கி சீர்திருத்த சட்ட மசோதாவானது, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் சீர்திருத்தமானது இங்கே உள்ளே வைக்கப்படுகின்றது. அதில் அதிகமான தனியார் வங்கியாக்கும் ஒரு முயற்சியானது அங்கு நடைபெற இருக்கிறது என்பதனால், அதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய ஒரு மசோதா என்பதனால் இதை வங்கி ஊழியர்கள் அனைவரும் இப்படி செய்தால் நிச்சயமாக நாடு ஆனது மீண்டுமாய் ஒரு காலனி ஆதிக்கத்திற்கு சென்றுவிடும். 5 தொழிற்சங்கங்கள் மற்றும் 4 அலுவலர்கள் சங்கங்கள் இணைந்து இந்த ஐக்கிய கூட்டமைப்பு போராட்டத்தை நடத்த உள்ளதால் வங்கி பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கந்தல்வால் கமிட்டியின் அறிக்கையை மத்திய அரசு கைவிடக் கோரி நேற்று தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அனைத்து வங்கிகளின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. நிலக்கரி சுரங்க விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே பிரச்சினை எழுப்புவதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார்.
நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் அரசுக்கு 1,86,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாக மத்திய தணிக்கைத்துறை அறிக்கை வெளியிட்டது. இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நேற்று எதிரொலித்ததை அடுத்து நிலக்கரி சுரங்க முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதனால் இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், நிலக்கரி ஒதுக்கீடு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே பிரச்சினை கிளப்புவதாகவும் சுரங்க ஏலம் தொடர்பாக அனைவரையும் திருப்திப்படுத்தும் வகையில் தன்னால் பதில் கொடுக்க முடியும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதிமுக அரசின் வரலாறு காணாத மின்வெட்டால் திருப்பூரில் தொழிற்சாலைகள், பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் திருப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திருப்பூரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது உடனே வந்து மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்த ஒரே தலைவர் கேப்டன் என்று கூறினார். வேறு எந்த தலைவராவது எட்டி பார்த்தார்களா என அவர் கேள்வி எழுப்பினார். அதிமுக அரசின் மெத்தன போக்காலும் வரலாறு காணாத அளவுக்கு அமல்படுத்தப்பட்ட மின்வெட்டாலும் தமிழ்நாடு இருண்ட நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் மின்சார வெட்டால் முடங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக திருப்பூரில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். குடிதண்ணீர் பிரச்சனை ஒரு பக்கம், மின்வெட்டு பிரச்சனை ஒரு பக்கம், மின் கட்டண உயர்வு ஒரு பக்கம், இன்னைக்கு பின்னலாடை தொழிலும் சரி, எல்லா விதத்திலும் நமது தொழில்கள் பாதித்துக் கொண்டிருப்பது ஒரு பக்கமாக, எத்தனையோ பிரச்சனைகளை இன்னைக்கு நமது திருப்பூர் மாவட்டம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன், திருப்பூர்ல இன்றைக்கு நல்லதொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். இங்க 60 வார்டிலும் 60 பணிகளை நமது மக்களுக்காக மக்கள் பணி மூலமாக நமது கழகத்தினர் நேரடியாக கொண்டு செய்திருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய தலைவணங்கி என்னுடைய நன்றிகளை இந்த மேடையில் உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்வதில் பாக்கியமாக கருதுகிறேன். ஈமு கோழி போன்ற ஏமாற்று திட்டங்களில் சேர வேண்டாம் என்று மக்களுக்கு கோரிக்கை வைத்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஈமு கோழி மோசடி பற்றி தேமுதிக சட்டசபையில் பேசிய போது நடவடிக்கை எடுத்திருந்தால் மக்கள் பணம் 1000 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டிருக்காது என்று தெரிவித்தார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கிரானைட் கொள்ளை, ஒரு பக்கம் மலையவே முழங்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் காடுகளை பூரா வெட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பார்த்தா ஈமு கோழி என்று சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சுசி கோழி, ருசி கோழி என்று சொல்லி நீங்க 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களே. மக்களே விழிப்புணர்வு பெறுங்கள். யார் எந்த ஒரு கவர்ச்சி திட்டத்தை அறிவித்தாலும் உடனே போய் அதுல விழுகாதீங்க. நல்லா சிந்திக்கணும். நீங்கள் யார் இன்னைக்கு நம்ம ஆடியில டிஸ்கவுண்ட் சேல்னு போடுறாங்களே துணி கடையில, போய் அப்படியே மலை மாதிரி போய் குமிருது, ஏதோ துணியே வாங்காத மாதிரி அப்பதான் போய் வாங்குற மாதிரி சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வருஷமாக சேல் பண்ணாம தேங்கி கிடக்கிற மக்கி போன பயனே இல்லாத அந்த துணிகளை விலையை உயர்த்தி டிஸ்கவுண்ட் சொல்லி அதே விலைக்கு தான் உங்க தலையில கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டரில் பறக்கும் ஜெயலலிதாவுக்கு மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தெரியாது என்று குறிப்பிட்ட பிரேமலதா விஜயகாந்த், 1.5 ஆண்டு காலமாக செயல்படாமல் இருந்த ஜெயலலிதா அரசை கேப்டன் செயலாற்ற வைத்துள்ளதாக பெருமையுடன் கூறினார்.